உனக்கு நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுயா, கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுயா, கிளியரா இருக்கு. சவுண்டு குறைச்சி கிடைக்கிறது. சத்தம் பயங்கரமா. ஆ ஆ சொல்லுங்க. நேற்று இந்த மாதிரி 3 மணி நேரம் அதான் ஆ அந்த மாதிரி டாய்லெட் போயிட்டு ஆ ரொம்ப நேரம் உட்காந்துருந்து ம் டாய்லெட்டு படுக்கிறதுக்கு டைம் சரியா இருக்கு. காலையிலையும் வந்துருச்சு உட்காந்துட்டு இருந்தேன். முக்க கூடாதியா, முக்க கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு ரத்தம் சுத்தமாயிட்டு வருது. நாக்க நீட்டுங்க, நாக்க நீட்டுங்க. ம் டைம் அதுலேயே போயிடுது. ஆனால் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு. டைம் நல்லா இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நேற்று நெஞ்சுகள் நல்லா இருக்கு. நேற்று 7 மணிக்கு படுத்து 9 மணிக்கு தான் இருந்துச்சேன். இப்ப இடையில எழுந்திரிக்கல. எத்தனை மணி நேரம் தூங்குனீங்க? 13 மணி நேரம். 13 மணி நேரம் தூங்கியிருக்கீங்க. இப்படி தூங்கியிருக்கீங்களா எப்பாவது? நான் வாழ்க்கையில் தூங்குனதே இல்லை இந்த மாதிரி. அப்பா. அது எனக்கு அப்ப 13 மணி நேரம் எந்த தொந்தரவு இல்லாம தூங்கியிருக்கீங்க. இது பெரிய ரெக்கார்ட் பிரேக் இல்லையா? அந்த மலம் வருட்டு வராது போட்டு, ஆனா உங்களுக்கு இந்த ரிலாக்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. பாடி ரிலாக்ஸ் கொடுக்குது. என்னது? ரிலாக்ஸ் கொடுக்குது. இதுக்கு பேரு தான் செல்ஃப் ரிலாக்ஸ் மெத்தட்னு பேரு. என்னது? செல்ஃப் ரிலாக்ஸ். அதாவது ஊக்குவித்தல் பேரு. உங்க உடம்பை ஊக்குவிக்கிறது. எம்பசைஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் எம்பசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 நிலையில், அதாவது என்ன சொல்றாங்க படிச்சு காட்டுறேன். கையில புத்தகம் வச்சிருப்பீங்க. ரூம்ல வச்சுட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஒன்னு ரூம்ல இருந்துட்டு போட்டும். எப்பவுமே கையில புத்தகம் இருக்கணும். 2 புத்தகம் 3 புத்தகம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒண்ணு. நான் என்ன 50 புத்தகம் வச்சிருப்பேன், அது வேற. நீங்க இருக்கிற புத்தகத்தையாவது கையில எடுத்து வச்சுக்கணும் டக்குன்னு. ஏன்னா நீங்க வந்து எப்படின்னா, உங்களுக்கு நீங்க மாதிரி, நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன், கையில புத்தகம் இருக்கணும். அதனால அந்த புத்தகம் கையில இருக்கணும். எப்ப வேணாலும் கேட்பேன், அதை எடுத்து படிங்க அப்படிம்பா. அல்லது இப்ப பேசுறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இவ்வளவு வசதி இருக்குங்கிட்ட பேசிட்டு 9ஆம் பாடத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றேன். அப்ப 13 மணி நேரம் தூங்கி இருக்குங்கிறத விஷயம். அதான் விஷயமே. இது வரைக்கும் நீங்க சொல்லலாம், வாழ்க்கையில 13 மணி நேரம் தூங்கி இருக்கேன். யார் உலகத்துல தூங்கி இருக்காங்க 13 மணி நேரம்? இடையில எந்திரிக்கவே இல்லை, இடையில எந்திரிக்கவும் இல்லை. அப்ப அவ்வளோ ரிலாக்ஸ் கொடுத்துருக்குது. என்ன சாதாரண விஷயமா? தூக்க மருந்து போட்டா கூட 10 மணி நேரம் தூக்க மாட்டான். அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். அதுக்கப்புறம் நரம்பு தளர்ச்சி வந்துடும். தூக்க மருந்து போடுறவங்க தொடர்ந்து என்ன தெரியுமா வரும்? என்ன வரும் தூக்க மருந்து போடுறவனுக்கு? ஸ்டீராய்டுங்க. தூக்க மருந்துக்கு என்ன ஸ்டீராய்டு தானே. அது உண்மையான தூக்கம் கிடையாது இல்லையா? சொல்லுங்க. இப்ப மூஞ்சி நிறம் மாறிட்டு வருது. லேசான ரத்தம் நிறம் மாறுது. சொல்லுவாங்க இல்லையா, இந்த கருப்பெல்லாம் போய் ரத்த ஓட்டம் அதிகமாகிறது. என்னது? ரத்த ஓட்டம் அதிகமாகுது. ரத்த ஓட்டம் நல்லா ஆகிறதுனாலதான் தூக்கம் வருது. என்னது? ரத்த ஓட்டம் அதிகம் நல்லா இருக்குனால தூக்கம் வருது எனக்கு. அப்ப ஆக்சிஜன் அதிகமா போகுது. ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அதிகமா எடுக்குது. ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அதிகமாகுது. தூங்கிட்டு இருக்கும்போது மூச்சு விட்டுனா வாட்டர் அடிச்சிச்சு. அத்தனை கொடூர வாடை, கொடூர நாற்றம். அப்ப இந்த நாற்றத்தோடு தான் நீங்க 68 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த 13 மணி நேரம் நீங்க வந்து இப்ப இப்ப இந்த 68 வருஷத்துல 67 வருஷத்துல 13 மணி நேரம் தூங்குறதுங்கிற சாதாரண விஷயம் அல்ல. எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம தூங்குறீங்க. இதுதான் வந்து அட்வான்ஸ்டு சயின்ஸ். இதை வந்து எந்த மருந்தும் இல்ல, மாத்திரையும் இல்லாம உங்களுக்கு 13 நேரம் தூக்கம் வந்திருக்கு. எந்திரிச்சு நல்லா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சரியா? அப்ப அந்த வயிற்றுல இருக்கிற கழிவெல்லாம் கீழே தள்ளி விட்டே இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் வெளியே போயே தீரும். ஏன்னா நாம வந்து நார்ச்சத்து உள்ள பொருள்தான். தண்ணீரும் நார்ச்சத்து ரெண்டும் கொடுக்க 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 உடம்பு தானாகவே தன்னை சரி செய்ய பழகுது. இப்ப நேற்று பாத்தீங்கன்னா அந்த பீட்ரூட் கஞ்சி சாப்பிட்டுருப்பீங்க. அப்புறம் இன்னைக்கு 72 மணி நேரம் ஓய்வு போட போறீங்க. தண்ணீர் தான் உங்களுக்கு. தண்ணீர். அந்த நான் கொஞ்சம் அதான் சொல்றேன்.
பதிவு பண்ணேன். காலையில் கொஞ்சம் சாப்பிட்டேன். அந்த மிச்சம் உள்ள பீட்ரூட்டை சாப்பிட்டேன். ஏன்னா அந்த போட்டதுக்காக வேண்டி பீட்ரூட்டு கொஞ்சம் அந்த ஒரு ரொட்டி வந்து நெய் தடவி வாட்டிட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். சரி, சாப்பிட்டதுனால கொஞ்சம் இப்ப அந்த சிகப்பு சிகப்பா சளி சளியா போகும் பாருங்க. அந்த மலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சளி சளியா போகும். எப்படி சளி ஜவ்வு ஜவ்வா போகும். பிளாஸ்டிக் காகிதமாக வெள்ளை பிளாஸ்டிக் பாலிமர் காகிதம் மாதிரி போகும். எப்படி பாலிமர் காகிதம் மாதிரி பிளாஸ்டிக் ஜவ்வு மாதிரி சளி, அத்தனை சளி. சளி உடைஞ்சு மலத்தின் வழியாக போகும். இப்ப மழை வந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. மழை வர்றதுக்கு அதான் முயற்சி பண்ணுது. அதான் போய் தொழில் உட்காந்துருக்கு. இப்போ காலையில் சாப்பிட்டேன்னா சாப்பிடும் போது சளி ஊத்துது அப்படியே மூக்குல. சாப்பிடும் போது சளி ஊத்துது. சரிதான். இங்க நாக்க நீட்டுங்க. நிறம் மாறிட்டு வருது. நிறம் மாறிட்டு வருது. இந்த நாக்கெல்லாம் நேரம் இந்த மஞ்சளா இருக்கிறதெல்லாம் போயிடும். இந்த மஞ்சள் தான் அதாவது சிறுநீர்ல போகும். இப்ப சிறுநீர்ல போகுது. சிறுநீர் உங்களுக்கு சிறுநீர் போகுது இல்லையா? முக்கியமான ரெண்டு. அப்போ உங்க விஷம் பூரா எதுல ஏறி? உங்க விஷம் பூரா சிறுநீர்ல போயிருது. உங்க விஷம் பூரா சிறுநீர். அததான் தண்ணீர் வந்து உள்ள இருக்கிற விஷத்துல கூட்டிட்டு போகுது. சிறுநீர்ல பிரிஞ்சுட்டாவே கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நோய் நல்லாக்குன்னு அர்த்தம். சிறுநீர்ல தான் நம்ம வெளியேற்றணும். இப்ப டயாலிசிஸ் பண்றோம். என்னது? ரத்தத்தை சுத்தப்படுத்துறோம். ரத்தத்தை சுத்தப்படுத்த முடியும். அதிகப்படியாக இருக்கிற கொழுப்பு, சடி, கிளி எல்லாம் வெளியே போயிடும். அது மட்டுமல்ல, பழைய மருந்தை வெளியெடுக்கணும். அதே விஷயமே. என்ன மருந்து? பழைய மருந்தை வெளியெடுக்க போறீங்க. பரிணாம சித்தாந்தம் கிழக்கு நாடுகள் மேற்கு நாடும் சேர்ந்து ஒப்புக்கொள்ளும் ஒரு கொள்கை. நாம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். பரிணாம சித்தாந்தம் என்பது மேற்கு நாடும் கிழக்கு நாடும் சேர்ந்து ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு கொள்கை. சரியா? அங்க எதே சத்தம் வந்துட்டே இருக்கு. அங்க எதே சத்தம்? பக்கத்துல சமையல் பண்றாங்களா? உருட்டிட்டே இருக்காங்க. அந்த சத்தம் பயங்கரமா கேக்குது. டம் டும்ங்குது. டம் டும் அப்படிங்குது. ரூம் அறையை சாத்திக்கிங்களா? சத்தம் வரும். அறை திறந்துருக்கா? அறை சாத்தினா சத்தம் வருமா? அங்கேயும் ஹால்ல உட்கார். அதுவே இந்த சத்தம் கேக்குது. அதுவே இவ்வளவு சத்தம் கேக்குது. இந்த சமையல் பண்ண டமார் டிமேர் பாத்திரம் வைக்கிற சத்தம் டம் டும்னு கீழே வந்த சத்தம் இப்படி கேக்குது. அப்ப ரொம்ப மைனூட்டா இருக்கு. கேமரா நல்லா இந்த ஸ்பீக்கர் நல்லா வேலை செய்யுது. அங்க போடுற சத்தம் இங்க கேக்குது எனக்கு. எது 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 கதவை சாத்திக்கிங்க. சவுண்ட குறைச்சி. அந்த சமையல் கட்டு சத்தம் வருமான்னு கேக்குறேன். கதவுல நான் ரூம்ல இல்ல, வெளியே உட்கார்ந்திருக்கேன். வெளியே ஹால்ல. சத்தமில்லாத அறைக்கு போக முடியாது. சத்தமில்லாத அறைக்கு போக முடியாதா? முடியாது. ரூமுக்கு போகணும். இனிமேல் வந்து இந்த சைலண்டா இருக்கிற இடத்துல உட்காந்துக்குங்க. இனிமேல் எப்ப உட்காந்துக்கிறீங்க? கொஞ்ச நேரம் அவங்க சமைச்சிடுவாங்க. சரி, பரவாயில்ல விடு. இனிமேல் வந்து எப்படி உட்காடுறீங்கன்னா அந்த அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. இப்ப நான் உட்காந்துருக்கிறது சத்தம் இருக்கான்னு பாருங்க. சிந்திக்கணும். நாம வந்து வகுப்பு எடுக்கிறப்ப இந்த சத்தம் அந்த சிந்தனையை கொண்டு வந்துடணும் வகுப்பு எடுக்கிறப்ப. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. எப்படி வந்து நீங்க ஒரு பாடம் நடத்துறப்ப எந்த சத்தம் இருக்கக்கூடாது இல்லையா? உன்னை கவனிக்கிறப்ப எந்த சத்தம் டிஸ்டர்ப் உங்களுக்கு நோக்கம் வந்து உங்களுக்கு நமக்கு தான் பிரச்சனை. நான் வந்து உங்களுக்கு இப்ப நான் வந்து அமைதியான இடத்துல நான் உட்காரணும். இப்ப நானே அமைதியான இடத்துல தான் உட்காரணும். நான் எப்படி உட்காரணும்? வேற எதாவது சத்தம் வருதான்னு பாருங்க. நான் என்னை தவிர யாருமே தவிர்க்க முடியாத சத்தம் வரலாம், அது வேற. ஆனா இதுக்கான சூழல் நம்ம உருவாக்கணும். குறைஞ்ச நாளைக்கு நான் முன்னேற. இப்ப தனிமையிலே ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை உங்களை யாரும் காப்பாற்ற வரப்போறது, உங்களுக்கு நீங்களே காப்பாத்திக்க போறீங்க. பரவாயில்ல உட்காருங்க. இப்ப சத்தம் குறைச்சிச்சு, உட்காருங்க. பரவாயில்ல விடுங்க. நாளைக்கெல்லாம் சரி பண்ணிங்க. இனிமேல் வந்து எப்பவும் இதேமாதிரி சட்டை போட்டு உட்காந்துங்க. சட்டையை போட்டு புத்தகத்தை போட்டு உட்காந்துங்க. ரொம்ப கிண்டா இல்ல, சத்தம் கேக்குது. நாங்க பேசிட்டு இருக்கோம். சரி. அப்ப அந்த செல்ஃப் ரிலாக்ஸேஷன், அதாவது என்ன ஒரு மருத்துவர், ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர் 2 மருத்துவர் சேர்ந்து கூட்டா ஒரு நூல் எழுதுறாங்க. அந்த நூலுக்கு பேரு ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு பேரு. என்னது? ஹீலிங் வித் மைண்ட் பவர்.
ரெண்டு அலோபதி மருத்துவர்கள், அலோபதி மருந்தை அடிப்படையாக கொண்ட ரெண்டு அலோபதி மருத்துவர்கள் கூட்டாக சேர்ந்து ஹீலிங் வித் மைண்ட் பவர், மனதை வைத்துக் கொண்டு சிகிச்சை அளிப்பது எப்படி சொல்றது யாரு? மருந்தை பேசுகின்ற மருத்துவர்கள். என்னது? மருந்தை பேசுகின்ற மருத்துவர்கள் எதை பத்தி பேசுறாங்க? மனதை வைத்துக் கொண்டு வைத்தியம் பார்க்கலாங்கிறாங்க. என்னது? தொழில் வந்து மருந்து, தொழில் வந்து மருந்து கொடுக்கிற தொழில். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, மருந்தினால் நோய் குணமாக போறதில்ல, மருந்தினால் நோய் குணமாக போறதில்ல. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அதை அப்படியே படிச்சு காமிச்சார். அந்த புத்தகத்தை அப்படியே உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அப்படியே படிச்சு பார்த்துடலாம். என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் அந்த புத்தகத்தை காட்டுறேன் பாருங்க. அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, நீங்களும் உங்களை ரெக்கார்ட் பண்ண முடிச்சா முடிச்சுக்கோங்க. நான் ரெக்கார்ட் அனுப்பிச்சிடுவேன் உங்களுக்கு, டெலிகிராம் அனுப்பிச்சிடுவேன். டெலிகிராம் சீப். நீங்க டெலிகிராம் உங்களுக்கு சேர்த்தே, இந்த குழுவை சேர்த்தியாச்சு உங்களை. அதுல பாத்தீங்கன்னா அதுல அந்த குழுவிலும் சேர்த்தியாச்சு. டெலிகிராம்ல அனுப்பிச்சோம்னா அந்த புக்கோட பேஜ் அங்க போய் படிப்பேன். அதையும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், சரியா? ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஓகே, எனக்கு இந்த புக்கு காமிச்சிருக்கீங்க. இவர் டாக்டர், இவர் எம்டி ஸ்பெஷலிஸ்ட், அமெரிக்க மருத்துவர். ஆமா, அவரும் எம்எஸ், ரெண்டு டாக்டர் சேர்ந்து கூட்டா எழுதுறாங்க இந்த புத்தகத்தை. ஒருத்தர் இவர் எம்டி மெடிக்கல் டாக்டர், இவர் மெடிசின் டாக்டர். ஒருத்தர் எம்எஸ், அவர் சர்ஜன், அறுவை சிகிச்சை மருத்துவர். ரெண்டு பேரும் சூப்பர் மருத்துவர். அவங்க எழுதுறாங்க, மருந்தினாலும் மாத்திரையினாலும் நீங்க முழுக்க நம்பி இருக்கு தவறுன்னு எழுதிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த புத்தகத்துல அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர், நீங்க வந்து கூகுள்ல போய் இதை அப்படியே நீங்க போட்டீங்கன்னா வந்துடும். ஹீலிங் வித் மைண்ட் பவர் அப்படின்னு போட்டாவே இவங்க தான் வருவாங்க. பை ரிச்சர்ட் சாமேஸ். இவர் ரிச்சர்ட் சாம்ஸ், SHANDS, ரிச்சர்ட் சாம்ஸ், எம்டி. ப்ரீவென்டிவ் மெடிக்கல் சென்டர்ல, அமெரிக்காவில் மேரின்ங்கிற இடத்துல ப்ரீவென்டிவ் மெடிக்கல் சென்டர்ல வந்து சூப்பர் டாக்டர் இவங்க. அதுக்கு பேர் இன்டகிரேட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அதாவது பல்துறை சார்ந்த மருத்துவம். இன்டகிரேட் மெடிக்கல் சென்டர் ஒன்று இருக்கு. இன்டகிரேட்னா பல்வகை மருத்துவத்தை படிச்சு பார்த்து எது அவனுக்கு நல்லாக்குது அப்படிங்கறத கேள்வி. என்னது அப்ப அமெரிக்கால அப்படி வந்தாச்சு, எல்லா நாடுகளும் வந்துருச்சு. இப்ப சிங்கிள் மெடிசின் ஆகாதுன்ட்டான், இன்டகிரேட் மெடிக்கல் டாக்டர் வராங்க. இன்டகிரேட்னா பல்துறை சார்ந்த மருத்துவம். அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டில என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவ தத்துவத்தையும் உள்ள இருக்கும். எந்த மருத்துவ தத்துவம் வந்து நல்லா ஆக்குதோ அதுதான் நல்ல மருத்துவம். பிரச்சனை அதுதான். எந்த மருத்துவத்துல போய் நல்லா ஆக்குதோ அதுதான். நீங்க வந்து கம்பேர் பண்றதை விட, நீங்க அது சிறந்ததா இது சிறந்தான்னு பேசுறத விட, இந்த தத்துவ அடிப்படையில் போனா நோய் நன்றாக விடுகிறது. அதான் விஷயமே. இப்ப நம்ம தண்ணீரின் மூலமாக, தண்ணீர்ல எந்த கெமிக்கலும் கிடையாது. தண்ணியில எந்த கெமிக்கலும் இல்லாத பொழுது நீ கெமிஸ்ட்ரியோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மெடிசின் முழுக்க மெடிசின் இல்லையா? தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்கும் கழிவை வெளியெடுப்பதற்கும் சொல்லணும். இப்ப இந்த இது இருக்குல்ல, எந்த டாக்டர் தெரியுமா? ஹானிமன். ஹோமியோபதி இருக்குல்ல, ஹோமியோபதி இருக்கு இல்லையா? ஹானிமன் ஹோமியோபதி போயிருப்பீங்களா? ஹோமியோபதிக்கு போயிருப்பீங்க நீங்க? ஹோமியோபதிக்கு போகலையா? போயிருப்பீங்களே. ஹோமியோபதியில் பாத்தீங்கன்னா வெறும் நீர் தான் கொடுப்பாங்க. என்னது? வெறும் நீர். அந்த அவங்க வந்து பில்ஸ் தான் கொடுப்பாங்க, சின்ன பில்ஸ் கொடுப்பாங்க, டைலூட் பண்ணிடுவாங்க, நீர்த்து போக செஞ்சிருவாங்க. என்னது? நீர்த்து போக செஞ்சிருவாங்க. அதுக்கு பேரு இன்னொரு உயிர் மருத்துவம்னு பேரு. ஹோமியோபதிக்கு பேர் டாக்டர் ஹானிமன் தான் கண்டுபிடிச்சார். டாக்டர் ஹானிமன் ஜெர்மனியில புகழ் பெற்றவர், அவர் ஆரம்பத்துல அலோபதி படிச்சவர் தான்.
அலோபதி படிச்சுட்டு ஆங்கிலம். அலோபதி படிச்சுட்டு தப்புன்னு சொல்லிட்டு வெளிவந்துட்டாரு. தப்புன்னு சொல்லிட்டு வெளிவந்துட்டு இவர் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. இவர் கண்டுபிடிச்சதுதான் வந்து அந்த ஹோமியோபதின்னு பேரு. ஹோமியோபதி வந்து 100 வருஷம் ஆச்சு. ஹோமியோபதி வந்து 100 வருஷம் ஆச்சு. ஹோமியோபதி வந்து 100 வருஷம் ஆச்சு. அவர் ஜெர்மனி பிடிச்சி கலக்குது. சரி, அது என்ன கேட்டீங்கன்னா டைலூட் பண்ணிடுறேன். இப்ப இந்த தண்ணிய இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, எலுமிச்சை சாறு இருக்கு. எலுமிச்சாறுல தண்ணி ஊத்திட்டே வந்தீங்கன்னா எலுமிச்சாறு டைலூட்டா மாறிடும். அப்ப உப்பு இருக்கு, உப்புல தண்ணி சேர்த்துட்டு உப்பு இருக்கு, தண்ணி ஊத்துறீங்க, உப்பா இருக்கு, மறுபடியும் தண்ணி ஊத்திட்டே போனீங்கன்னா அந்த உப்புனோட வீரியமே குறைஞ்சு போயிடும். குறைஞ்சிரும். அப்ப அதேதான். அப்ப இந்த தண்ணி என்ன பண்ணுது? கிளீன் பண்ணுதுன்னு அர்த்தம். என்னது? தண்ணீர் உடம்பை ரத்தத்தை சுத்தப்படுத்துதுன்னு அர்த்தம். தண்ணீர் என்ன ஆகுது? ரத்தத்தை சுத்தப்படுத்துன்னு சொல்ல தெரியல. கேட்கலாமையா? கரெக்ட். அப்ப இந்த உடைக்க முடியாத அந்த அழுக்குலாம் இருக்க, அதை கூட உடைச்சிருமா? அந்த குடல்ல அதை ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம். ஆமா, அதனாலதான் நீரை மருந்தா அருந்துன்னு சொல்றது. நீரை அருந்துட்டே இரு, நீரை மருந்தாரு காலையில சாயங்காலம் வரைக்கும் நீரை மருந்தாருன்னு சொல்றதுதான். அந்த மருந்து என்ன? தண்ணி என்ன பண்ண? சுத்தப்படுத்தி சிறுநீர்லயும் மலத்தல ஏத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகு? அதிகப்படியான சதையெல்லாம் கரைஞ்சு உண்மையான சதைக்கு வந்து விடும். அந்த உண்மையான சதைக்கு பேரு தான் உண்மையாக வாழ்றப்ப. அந்த நச்சுக்கள் அற்ற உண்மையான சதையில நீங்க வாழணும். என்னது? உண்மையான சதை. அந்த உண்மையான சதை என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எது உண்மையான சதை, எது போலியான சதை முடிவு பண்ணிட்டு தீய சதைகளை வெளித்தள்ளிட்டு நல்ல சதைகள் வளர ஆரம்பிக்கும். இப்ப இந்த கையை காட்டுங்க, கை இப்படியா காட்டுங்க. இல்ல, முன்னேற்றம் வருது, முன்னேற்றம் நல்லா தெரியுது. முன்னேற்றத்தை அதாவது 8 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருக்க இந்த கையில ஒரு பொருளை தூக்கி பாருங்க. அதாவது இந்த கைக்கு வந்து எந்த கையில் வேலை செய்யலையா தூக்கி பாருங்க. இந்த இந்த கொஞ்சம் தூக்குங்க. இவ்வளவுதான். உங்க வாட்டர் பாட்டில் தூக்க வரும். தண்ணி பாட்டில் கொடுங்க. இதே அளவுக்கு தண்ணி பாட்டில் தூக்குங்க. தண்ணி பாட்டில் இருக்க பக்கத்தால சும்மா கையில தூக்குங்க. அதே கையில தூக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே வைங்க. இது அளவுக்கு தான் தூக்க முடியுது இல்லையா? ரைட். இதை வந்து தலைக்கு மேல தூக்க வச்சிடலாம். இதே மாதிரி தூக்க வைக்கலாம். இதே மாதிரி. ஏன்னா உள்ள வந்து அந்த சளியில நீங்கிடுச்சுன்னு வச்சுக்க, அதிகப்படியான சளி நீங்கிடுதுன்னா உங்களோட அறிவு சார்ந்த உடலாக மாறிவிடும். என்னது? ஆமா, நீங்க இந்த அறிவு சார்ந்த உடலுக்கு இவ்வளவு அழகா இருக்கணும், லட்சணமா இருக்கணும் அவசியம் இல்லை. அறிவு என்பது புறத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. அறிவு என்பது அகத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்க நல்லா முழு சதை முழு அப்படியே கோழி முட்டை மாதிரி இருந்துட்டு பூசணிக்காம இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாமே போச்சு. நீ இப்ப நான் வந்து 100 கிலோல போதப்பதான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே உட்காந்து மந்தி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். என்னது? அது கெட்டு போன உடல் அர்த்தம். யாரு பார்ப்பதற்கு முழுன்னு இருக்காங்களோ அவங்க கெட்டு போனவங்க அர்த்தம். என்னது? உணவை தின்று கெட்டு போனவங்க. அவங்களால எந்த நன்மையும் இல்லை. நாம என்ன பண்றோம்னா மனம் விரும்பினால்தான் உணவை தவிர ஆரோக்கியத்துக்கு உணவு கிடையாது. ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கும் தொடர்பு இல்லைங்கிறத விஷயமே. ஏன்னா உடம்பு காற்றில் இருக்க நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. சுத்தி ஓடுகின்ற மின்காந்த கதிர்களை ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறது. குறிப்பாக காமா கதிர்கள், காமா ரேடியேஷனை மாற்றிக்குது. நீங்க எங்க இருந்தாலும் சப்ளை கிடைச்சிட்டே இருக்கு. எங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டே இருக்கும்? எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். எனர்ஜி இஸ் எவ்ரிவேர்ங்கிறான். இதுக்கு பேரு மைக்ரோவேவ் எனர்ஜிங்கிறான். மைக்ரோவேவ் எனர்ஜி இல்லாத இடமே கிடையாது. நீங்க 100 லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் போனாலும் அங்க மைக்ரோவேவ் எனர்ஜி இருக்குதுன்ட்டான். என்னது? அப்படின்னா உங்க உடம்பு பூரா என்ன நிறைஞ்சிருக்குது? உங்க உடம்புல என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல இந்த சளியும் நச்சுத்தன்மை அடைக்கப்பட்டிருக்கிறனால்
இந்த கருவி இயங்க மாட்டேங்குது. ஆமா உண்மைதான். ஏன் பேரிங் சுத்த மாட்டேங்குது? இப்ப ஒரு பேரிங் புடிச்சுக்குச்சு, ஒரு பேரிங் இருக்கு. ஏன் புடிச்சுக்குச்சு? அந்த பேரிங் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது சொல்லுங்களேன் பார்க்கலாம். எல்லாம் அழுக்கு அழுக்கு பிடிச்சிருச்சு பேரிங்க. அழுக்கு ஆஹ் பிடிச்சிட்டா அந்த அழுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? அழுக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? பேரிங் என்ன பண்றீங்க? சுத்தப்படுத்த என்ன பண்றான்? திருப்பி கழட்டி திருப்பி கழட்டி அதே எண்ணெயில போட்டு சீவி பண்றான். கிளீனிங், அழுக்கு எடுக்கிறது. கெரோசின் கெரோசின் போட்டு கிளீன் பண்ணுவான். கெரோசின், சீமெண்ணெய், பெட்ரோல், டீசல், கெரோசினை போட்டு லூப்ரிகேட்டிங் பண்ணுவான். துருவெல்லாம் எடுத்துருவான். ஆமா துரு எடுத்து பார்த்தா சர்ன்னு சுத்தி பாருங்க, சர்ன்னு சுத்தம். ஆமா உண்மைதான். இதைத்தான் தண்ணி பண்ணுது. இதைத்தான் தண்ணி பண்ணுது. இந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா, உள்ளே இருக்கிற நச்சுத்தன்மை பிற கரைக்க ஆரம்பிக்குது. கரைச்சி வெளியேற்றணும் இல்லையா? வெளியேற்றதுக்கு எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வழி ஈஸி. ஒண்ணு மலம் அல்லது சிறுநீர். உடனடியே சிறுநீர் தான் சீக்கிரம் வெளியேறும். தண்ணி குடிச்சிங்கன்னா அப்பவே வெளியேறும். தண்ணி குடிச்சு 20 நிமிஷத்துக்கு தண்ணி ஆப்பா தண்ணி அதுதான் தூய தண்ணீர் அருந்த சொல்றது. தூய தருந்துன்னு அருந்துனீங்கன்னா, இது தூய தண்ணீர் வந்து ரத்தத்தை எதையும் கெடுக்காது. ஏற்கனவே கெட்டுப்போன ரத்தத்தை தூய்மை செய்யும். அதனாலதான் ஹோமியோபதியெல்லாம் தூக்கி அடிக்குது. இது கிட்டத்தட்ட ஹோமியோபதி மாறி போய் அடிக்குது. இதை கண்டுபிடிச்சது சித்தர்கள். அதனால மாட்டிக்கிட்டானுங்க. வெள்ளைக்காரன் போற மாட்டிக்கிட்டேன். கெமிஸ்ட்ரியே கிடையாதுடா, பியூர்டா அப்படின்ட்டு நான். பியூர், தேர் இஸ் நோ கெமிஸ்ட்ரி, ஒன்லி பியூர் வாட்டர்ங்கிற. என்னது பியூர் வாட்டர்? ரெயின் வாட்டர், அது வந்து ரெயின்ஃபால் வாட்டர், ஒன்லி ரெயின் வாட்டர் அல்லது ரெயின்ஃபால் வாட்டர் அல்லது கிளீனடு ரிவர் வாட்டர், பியூரிஃபைடு ரிவர் வாட்டர்னு சொல்லலாம். சுத்தப்படுத்தப்பட்ட ஆற்று நீர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல விளக்கமே இல்லை. சுத்தப்படுத்தப்பட்ட ஆற்று நீர். சரி சரி, அப்படின்னு என்ன ஆகுது? சுத்தப்படுத்துகிற ஆற்று நீரை சாப்பிடுகின்ற பொழுது ரத்தம் சுத்தமாகி விடுகிறது. ஆனால் ஏற்கனவே சாப்பிட்டு இருந்த 65 வருஷம் சாப்பிட்டிருந்த அந்த விஷம் உணவு பாதையில் தங்கி மரணத்தை உண்டாக்குகிறது. ஓய்வு கொடுக்கறப்போ வயிற்றுக்கு நீங்க நீரை அருந்திதான் ஓய்வு கொடுக்குறீங்க. இது நீரை அருந்திதான் ஓய்வு கொடுக்குறீங்க. இந்த நீரை அருந்தி ஓய்வு கொடுக்கணுங்கிறதான் பரிணாம அறிவியல் திருவள்ளுவர் வந்து பரிந்துரைக்கிறது. திருவள்ளுவர் கண்டுபிடிக்கல, பரிந்துரைக்கிறார். அப்ப 20,000 ஆண்டுகளாக இருக்கிற கண்டுபிடிப்பு இப்பதான் வெளியே வருது. இப்ப அந்த தண்ணீரை மருந்தாக இருந்தது ஏற்கனவே சாப்பிட்டது வந்து அன்னப்பாதையில படியும். அப்படி அன்னப்பாதையில படியும்னு கண்டுபிடிச்சவர் தான் வெங்கடேசன். அன்னப்பாதையில அன்னப்பாதையில படியும்னு கண்டுபிடிச்சது வெங்கடேசன். வெங்கடேசன் ஆமா. ஏன்னா அவர் நோயாளி. அவர் 95 கிலோ, 15 நோய் இருந்தது அவருக்கு. எத்தனை நோய்? 10-12 நோய் இருந்தது. சாவரதன் முடிவாகி போச்சு. சாவரதன் முடிவாகி ஓ செத்து போயிருன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம பிஇ இன்ஜினியரிங் காப்பாற்றலன்னு முடிவு பண்ணிட்டாரு. பிஇ மெக்கானிக், பிஇ சிவில் இன்ஜினியர். மிகப்பெரிய கண்டுபிடிப்பாரு. உலகத்துக்கு இவர் கண்டுபிடிச்சது இவர் தான். ஆக அவரு தான் கண்டுபிடிக்கிற. நாக்கில் வந்து விஷம் படுகிறது அப்படிங்கிறாரு. நாக்குன்னா உணவு பாதைங்கிறாரு. இந்த உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை, உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை இறக்காமல் போனால், கீழே இறக்கி பல்லு விளக்குற மாதிரி அந்த உணவு பாதையில உணவு பாதையான 33 அடி, அந்த விஷத்தை இறக்காமல் போனால் அந்த விஷம் மெல்ல மெல்ல வளர்ந்து உடனே சாக மாட்டான். உடனே சாக மாட்டான். 10 நாள் அந்த விஷம் அதிகப்படியே சேரணும். அந்த விஷம் சேர்ந்து வெளியே போகாம உள்ளே நிக்கணும். என்னது? அந்த விஷம் ஸ்டோர் ஆகணும். அந்த விஷம் சேர்ந்துட்டே வந்து ஒண்ணுக்குலயும் போகாம மலத்திலையும் போகாம இருந்துச்சுன்னா அவனை என்ன பண்ணிடும்? அதுதான். இப்ப நாம என்ன பண்றோம்? மலத்தையும் உடைச்சு விடுறான், சிறுநீரையும் உடைச்சு விட்டுறான். புரியுதா? இங்க எப்படி சாவு வரும்? இங்க எப்படி பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள் குறையுது. அது தன்னை தயார் பண்ணது, உங்களை போட்டு பெரட்டி எடுக்குது. புரியுதா? வராது நம்மளுக்கு. எந்த கிருமியும் நம்மள பாதிக்காத. சொல்லுங்க. எல்லாம் கிருமியை பார்த்து பயப்படுறாங்க. நான் பயப்பட மாட்டேன். ஆமா ஆமா. ஏன்னா அவங்க ரத்தம் கெட்டு போச்சு. அவங்களுக்கு ரத்தம் கெட்டு போச்சு. வெளியிருந்து வருதுங்க. உள்ளதான் வெளியிருந்து வர்றது 5 விழுக்காடு, உள்ளே இருக்கிறது 95 விழுக்காடு. அப்ப ரத்தம் சுத்தமாயிட்டான். கிருமிகளை எதிர்க்கின்ற அளவுக்கு இம்யூனிட்டி பவர், எந்த கிருமிகளை எதிர்க்கின்ற பவர் வந்துடும். அது தெரியல அவங்களுக்கு. இந்த வெள்ளைக்காரனுக்கு தெரியல. வெள்ளைக்காரனுக்கு அகத்தூய்மைன்னு என்னன்னே தெரியாது. ஆனா நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு தெரியாது. நைட்ரஜன் தாவரம் தான். தாவரத்தை பத்தி பேசுறான். தாவரம் தான் மனிதன். தாவரம் தான் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனாக மாறி இருக்கிற செய்தி தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது. அடி மரணடி உழுக போகுது. பாருங்க, இந்த புத்தகம் ப்ரூஃப் ஆகுறப்போ எவல்யூஷனே சேஞ்ச் ஆக போகுது. இந்த புத்தகம் ப்ரூஃப் ஆகத்தான் போகுது. ஏன் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, மலேசியால 4 பேத்துக்கு தெரியணுங்கிறத இவ்வளவு கஷ்டப்படுறேன்.
ஆமா உண்மைதான். எனக்கு தெரியும். தெரியும், தெரியும். எனக்கு தெரியும். என்ன நீங்க தெரியுங்க. எங்க போயாகணும் அங்க போயாகணும். எங்க ஒருத்தர் சிங்கப்பூர் ட்ரைனிங், ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் திருலோகச்சக்கர சிங்கப்பூர், அவருக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். அவருக்கு சின்ன சின்ன வயசு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கடுமையான நோய், மருந்தினால் பாதிக்கப்பட்ட கடுமையான நோயாளிகள், உங்களுக்கு மேக்சிமம் ரிசல்ட் கொடுத்தாகணும். நீங்களே அதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட். எனக்கு இந்த வீடியோவே மெடிக்கல் ரிப்போர்ட். இந்த வீடியோவை யாரும் மறுக்க முடியாது. ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இது என்ன பிரச்சனை நீங்க பேசுறீங்க, என்ன பிரச்சனைன்னு எவிடன்ஸ் இது. ஆமா, ஆமா. நான் தான் இனிமேல் 67 வயசு ஆச்சு, செத்தா என்ன உயிரோடு இருந்தேன். ஆ, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். இது விட்டா வேற வழி கிடையாது. இது விட்டா வேறு வழி. ஆமா, சாகரும் ஆகி போச்சு, சுத்தப்படுத்திட்டு செத்து போவான். இப்ப சுத்தப்படுத்திட்டு சாகுவோம்ங்கிறதா இங்க விஷயமே. இங்க சுத்தப்படுத்துவோம் அப்படிங்கிறது இன்னும் என் உலகத்துக்கு தெரியாது. இப்ப நீங்க வாயில சொல்றீங்க சுத்தப்படுத்தி முயற்சி செய்வோம், சாகிறது ஆகி போச்சு. இது எங்க, அதுதான் இதுக்கு பேரு இன்டகிரேட்டட் மெடிசன். இந்த மெடிசன் இப்ப எல்லா மெடிசனும் பாத்துட்டீங்க, நீங்க எல்லா மெடிசனும் பார்த்தாச்சு. பார்த்தாச்சு. இருக்கிறதே டாப் மோஸ்ட் அலோபதி தான் இல்லையா? அலோபதியில நல்லா காது பொழுது வேலைக்கு போயிட வேண்டியது தானே. ஆமா, ஆமா. எனக்கு ஒரு கடைக்கு போறீங்க, சாமானம் இல்லைங்கிறான், கடுகு இருக்கா இல்லைங்கிறான். அப்ப கடுகு இல்லைங்க இருக்கா, அடுத்த கடைக்கு போறீங்களா இல்லையா? உண்மை. அப்புறம் வேறு கடைக்கு போறது விட்டு, அந்த வேறு கடை தான் இந்த நீர் மருத்துவம். ஆமா. இன்னும் இந்த நீர் மருத்துவம் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது, இடையில விட்டு போச்சு. மீண்டும் இது கட்டமைக்கப்பட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா சரக்கு பழசு, வடிவம் தான் புதுசு. சுலபமான வழி வெறும் நீர் தானே சொல்றீங்க. என்ன ஒண்ணு பசியை கட்டுப்படுத்தணும், அவ்வளவுதான். பசியை கட்டுப்படுத்த ரொம்ப எளிமை. இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பசியை கட்டுப்படுத்தாச்சு. தெரியாம மனது ரீதியாக ருசிக்கு சாப்பிட்டது, பசிக்கு சாப்பிட்டது அப்புறம் வெளியே எடுக்கிறோம். மந்த உணவை, அதாவது மந்த உணவை வெளியெடுக்கிறோம். அதாவது சளி எறிந்த சளியை அதிகப்படுத்துகிற, மரணத்தை அதிகப்படுத்துகின்ற, ரத்தத்தை உறைய செய்கின்ற, உடம்பை தடை செய்கின்ற உணவை தான் வெளியெடுக்கிறீங்க. ஆனா அப்படின்னா உங்க உடம்பு அப்படி பாத்தீங்கன்னா உடம்பு வெளியேற்றுது. ஏன் மலம் போகுது? உள்ளே இருந்துக்க வேண்டியதானே. உடம்பு உணவை வெளியேற்றுகிறது. உடம்பு உணவை வெளியேற்றுகிறது. உண்மையால அப்ப உள்ள போறது இருந்துகிட்டே இருக்கணும் இல்ல, ஏன் வெளியே போகுது? உள்ள வச்சுக்க வேண்டியதானே. இதை நான் வந்து யோசிச்சீங்க. 3 வருஷம் 4 வருஷம் போயிட்டேன். சாப்பிட்டு போய் பெண்டுக்கிட்டு தான் இருக்கும். சாப்பிட்டு பெண்டுக்கிட்டு தான் இருக்கும். 3 தாட்டி சாப்பிட்டா 2 தாட்டி போடுவேன். என்ன இது வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைச்சேன். அப்ப வெள்ளைக்காரன் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. வெள்ளைக்காரன் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப உடம்பு வந்து உணவை வெளியேற்றுகிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப உடம்பு உணவை தேவையில்லை என்று முடிவு செய்து விட்டது. உடம்பு அது எனர்ஜி எதிர்பார்க்குது. எனர்ஜி என்பது வேற ஒன்றும் இல்லை, நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றுகிறது. காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாற்றிக்கொள்கிறது. விண்வெளியிலிருந்து வரக்கூடிய, சுற்றி இருக்கிற சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள், சூரியனிலிருந்து வந்த போட்டான்ஸ், சூரியனிலிருந்து வர நட்சத்திரத்தில் வரக்கூடிய போட்டான்ஸ், எரிமலையிலிருந்து வரக்கூடிய போட்டான்ஸ், பூமியிலிருந்து வரக்கூடிய போட்டான்ஸ், எல்லா போட்டான்ஸையும் எடுத்துக்கொண்டு, அந்த மின்காந்த கதிர்கள் எடுத்துக்கொண்டு, குறிப்பாக காமா கதிர்கள் எடுத்துக்கொண்டு உடம்பு வாழ பழகி கொள்கிறது. இதுதான் விஷயம். சரியா? ஆகையினால இன்னைக்காவது இனிமேக்கேன் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இனிமேக்கேன் நீங்களே செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்க. இப்ப நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. இப்ப நான் சொல்லிக்கிறேன். இதை நான் சொல்லிடுறேன். இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த ஆங்கில மருத்துவர்கள் 2 அமெரிக்காவை சேர்ந்த ஆங்கில மருத்துவர், ஒரு டாக்டர் பேரு ரிச்சர்ட் சாமியஸ் பேரு, இன்னொரு டாக்டர் பேரு செக்ஸ்டரின்னு பேரு. ஒரு டாக்டர் எம்டி படிச்ச டாக்டர், இன்னொரு டாக்டர் எம்எஸ் படிச்சவரு. ஹிப்னாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் வேற, ஹிப்னாட்டிசம் வேற பண்றாங்க. அது மன மருத்துவம் பேரு. ஹிப்னாட்டிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஹிப்னாட்டிக் மெடிசன் ஒன்று இருக்கு. அந்த ஹிப்னாட்டிக் மெடிசன் வந்து அது வந்து அரை தூயில் நிலை, அப்படியே பார்த்துட்டு பேசிக்கிட்டே அப்படியே போய் உங்களை தூங்க வைப்பாங்க. அமெரிக்காவில் ஹிப்னாட்டிசம் வந்தாச்சு. அமெரிக்காவில் அலோபதி டாக்டர் கத்துக்கிறாங்க. என்ன டாக்டர் கத்துக்கிறாங்க? அலோபதி டாக்டர் ஹிப்னாட்டிஸ் கத்து. எம்எஸ் டாக்டரும் இருக்கிறாரு, அறுவை சிகிச்சையிலும் பண்ணுவாரு, ஹிப்னாட்டிஸும் பண்ணுவாங்க. அப்ப தேவைப்படுகின்ற பொழுது எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவைப்படுகின்ற பொழுது உங்களுக்கு வழியே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன? அப்ப இந்த தேவைப்படுகின்ற பொழுது நோய் நன்றாக பேஷண்ட் என்ன சொல்றான்? எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. பேஷண்ட் சொல்றதா அங்க விடை. நோயாளி என்ன சொல்றாங்க? எனக்கு நல்லா இருக்கு, முடிஞ்சு போச்சு. இந்த மருத்துவம் என்பது மனிதனை காப்பாற்ற வேண்டும், அவ்வளவுதான்.
இந்த மருத்துவம் சிறந்தது, அந்த மருத்துவம் சிறந்தது அல்ல. யார் விடுதலை அடையணும்? சம்பந்தப்பட்டவன் விடுதலை அடையணும். சம்பந்தப்பட்ட விடுதலை. அதுதாங்க மருத்துவம். உண்மைதான், உண்மைதான். அப்ப விடுதலை தராத மருத்துவத்தை நீங்க ஏன் நம்புறீங்க? ஆமா, அது நம்பி அப்படித்தான் உலகம் போயிட்டு இருக்குது. ம். ஆமா, ஆமா. கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணிட்டு விட்டுற வேண்டியதான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலத்தில் முடிச்சுக்கலாம். ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்ட் சாமியஸ் எம்டி ஒரு டாக்டர் என்பவரும் செக்ஸ்டரின் எம்எஸ் பிஹெச்டி வேற பிஹெச்டி என்ற டாக்டர் ஒரு ஹிப்னாட்டிக் டாக்டர் என்பவர் 2 பேரும் சேர்ந்து எழுதி கொள்கிறார்கள். அதிலிருந்து சில முக்கியமான பகுதிகள், சில பாயிண்ட் மட்டுமே. அந்த புத்தகத்துல ஹீலிங் வித் மைண்ட் என்ற புத்தகத்துல அந்த 2 டாக்டர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதாவது தி பர்சன் இன்ட்ரஸ்டட் ஹோலிஸ்டிக் ஹெல்த், புனிதமான ஆரோக்கியத்தை விரும்புகின்ற மனிதர்கள். புனிதமான ஹோலிஸ்டிக் ஹெல்த்னாவே புனிதமான ஆரோக்கியத்தை விரும்புகின்றவர்கள் அர்த்தம். The person interested in holistic health with consider the quality of air and water. அதாவது புனிதமான ஆரோக்கியத்தை விரும்புகின்றவர்கள் கன்சிடர் பண்ணணும், சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் கன்சிடர் பண்ணுங்கிறார். சொல்றது யார்? 2 மெடிக்கல் டாக்டர் சொல்றாங்க. சரி, he or she takes in on a daily basis, தினமும். they are important part of your diet. உங்கள் உணவின் முக்கிய பகுதி எது தெரியுமா? அவங்க சொல்றாங்க, உங்கள் உணவினுடைய முக்கிய பகுதியே தூய்மையான காற்றும் தூய்மையான நீரும் தான் உங்களுடைய அடிப்படை உணவுன்னு எழுதுறாங்க. யார் எழுதுறாங்க? ஒரு எம்டி டாக்டரும் எம்எஸ் டாக்டரும் எழுதுறாங்க. உண்மையை சொல்றாங்க. என்னது? உங்கள் வாழ்க்கையினுடைய உணவை வந்து காற்று நீருன்னு எழுதுறாங்க. உங்க வாழ்க்கையினுடைய தினமும் கன்சிடர் பண்ணுங்க. தினமும் டெய்லி பேசிஸ். என்னது? தினமும் நீங்க எதா இருந்தோம்? காற்றை சுவாசித்து நீரை மருந்தோம். அதுதான்டா உணவுன்னு எழுதுறாங்க. சொல்றது நானல்ல, அலோபதி டாக்டர் சொல்றாங்க. அதுதாங்க பெரிய பிரச்சனையே. அலோபதி டாக்டர் உண்மையை சொல்றான்ல. நமக்கு எது மேன்மை தெரிகிறதோ அந்த புத்தகத்தானுங்க படிக்கணும். ஏன் கண்ட குப்பையை படிக்கணும்னு கேக்குறேன். அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, நல்ல நூல்களை படிப்பது நல்ல நண்பர்களை சந்திப்பதுன்னாரு. என்னது? அப்படி வள்ளுவரை சொல்றாரு. 2000 ஆண்டுக்கு சொல்றாரு, நீங்க நல்ல நூலை படிப்பது நல்ல நண்பர்களை சந்திப்பது அப்படின்னு. அந்த நல்ல நண்பர்கள் பேர் பண்புடையார்னு பேரு. பண்புடைய மக்களை சந்திப்பது என்பது நல்ல நூலை படிப்பது. நவில்தோறும் நூல் நயம் போலுங்கிறார். நவில்தோறும் நூல் நயம் போலும். நல்ல நூலை படித்தால் எப்படி மேன்மை கிடைக்குதோ அதே போல பண்புடையாரை சார்ந்தால் நல்ல மேன்மை கிடைக்கும் வள்ளுவர் எழுதுறார். என்னுடைய திருக்குறள் படிங்கன்னு எழுதல, என்னுடைய திருக்குறள் படிங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. நல்ல நூல்களை படித்தால் நவிழ்ந்து ஓருங்கிறார். நவிழ்தோறும் நூல் நயம் போலும். நல்ல நூல் நயம்னு எழுதுறாரு. நல்ல நூல்களை படித்தால் நல்ல தன்மை. அதுதான் சொல்லுவாங்க, ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் எழுதுவாங்க. ஒரு லைப்ரரியன் ஓபன் பண்ணா அது 1000 பிரிசனர்ஸ் ஜெயில் மூடப்படும் சொல்லுவாங்க. வாக்கியமே இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும். ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும். ஒரு நல்ல நூல் படித்தால் குற்றங்கள் குறையும். நல்ல நூல்கள் படித்தால் குற்றங்கள் குறையும். நல்ல நூலை கொடுத்தா தான் ஆகும். நல்ல வேலை, இந்தியாவிலேயே நூலகம் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே லைப்ரரி அதிகமா இருக்கிறது. லட்சக்கணக்கில் செலவாகும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாடர்ன் லைப்ரரி வந்தாச்சு. தமிழக அரசு பாத்தீங்கன்னா 10 மாடியில் லைப்ரரி கட்டுறாங்க. எத்தனை மாடியில? 10 மாடியில. ஹை டெக்னாலஜி, எல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் நல்லா பண்றாங்க. நூற்றாண்டு விழா, அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம் நிறைய பண்றாங்க. கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. திருச்சியில பிரம்மாண்டமா இருக்கு, மதுரையில பிரம்மாண்டமா இருக்கு, சென்னையில பிரம்மாண்டமா இருக்கு.
ஆனால் இந்த மருத்துவ நூல் அங்கே இருக்க வேண்டும். சென்னையில இருக்கிற எல்லா நூலகத்திலும் இந்த புத்தகம் இருக்கணும். அது இல்லைன்னு யாரும் பண்ணல. சென்னையில இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு 30,000 இருக்கு. சின்ன கிராமத்துல கூட இருக்குதுங்க. ஒரு குக்கிராமத்துல பட்டிக்காட்டுல இருக்குதுங்க ஐயா. அதாவது வெறும் 500 பேர் 1000 பேர் இருக்கிற ஒரு இடத்துல நூலகம் இருக்குதுங்க. உலகத்திலே வந்து நூலகம் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு தான். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் 500 பேர் கூட கிடையாது. எத்தனை பேரு? 500 பேர் கூட இல்ல. அங்க 500 பேர். அங்க லைப்ரரி இருக்குது. அங்க லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரி போட்டா அதுக்கு ஒரு ஆளை போட்டு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு வேற கவர்மெண்ட் கோடிக்கணக்கில் செலவாகுது. கவர்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் செலவு. ஆமா, அதுதான் சொல்றேன். ஆனால் இந்த புத்தகம் எந்த லைப்ரரியிலும் கிடையாது. நான் என்ன பண்ணேன், எங்க ஊர் லைப்ரரியில கூட சேர்த்து விட்டேன். எங்க ஊர் லைப்ரரியில போய் சேர்த்து சொல்லி எங்க ஊர் லைப்ரரி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் விண்வெளித்துறை சந்திச்சு கொடுத்தேன். விண்வெளித்துறை மயில்சாமல்லாம் தெரியும். மிகப்பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானி அவரு. செவ்வாய் விஞ்ஞானி அவர் தான். அவரு மார்ஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப இப்ப பணி நிறைவாயிட்டாரு. அவருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். இந்த புத்தகத்தை படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் படிக்கவே இல்லை. படிச்சு பாரு. நேர்ல சந்திச்சு 3 தடவை கொடுத்தேன். நேர்ல சந்திச்சு பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞானம் வரல. எப்ப வருமோ அப்பதான் வரும். உடனே வந்துடாது. ஞானம் எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஞானம் எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஆகினால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு நாம் அந்த படிக்கணும் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடலோடு உள்ளமும் செய்த சொல்லி முடிச்சுக்கிறேன், நிறைவு செஞ்சுக்கலாம். உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர், உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவில் முக்கியமான பகுதியாகும். அதைத்தான் நாம என்ன பண்றோம். இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு, அப்புறம் நாளைக்கு பேசுவோம். அப்ப அதனாலதான் வெங்கடேசன் சொல்றாரு, நீங்க காலையில் எந்திரிச்சோடனே நீரே மருந்தா அருந்துங்க. முடியாதவங்க வெள்ளத்தை கடிச்சு சாப்பிடுங்க. வெள்ளத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டே போய் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தள்ளி போடுங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் தள்ளி போட சுவாசம் போயிடுது. உணவு பழக்கத்தை நிறுத்தியாச்சு. ஒரு 10 மணி சுமாருக்கு நீங்கள் உங்க சைவ உணவு பழக்கத்தை தொடங்குங்கள். உங்க சைவ உணவு பழக்கத்தை, இந்த சைவ உணவு சொல்லவே இல்லை, உங்கள் சைவ உணவு பழக்கத்தை தொடங்குங்கள். அப்புறம் பிறகு படிப்படியாக அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து அல்லது 1 மணி நேரம் கழிச்சு நீரை மருந்தா கருந்துட்டே போங்க. சாயங்காலம் 7 மணிக்கு வருகின்ற பொழுது நிறைய வேக வைத்த காய்கறி வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு மலச்சிக்கலை போக்கிக் கொள்ளுங்கள்னு குழந்தை மாதிரி சொல்லிட்டாரு. இதை என்ன பண்றாங்க, சௌரியத்துக்கு 10 மணிக்கு சாப்பிட்றது, 11 மணி 11 மணிக்கு 12 மணி அப்படின்னு போட்டுக்கிட்டே போய் நீங்க விரைவில் ஒருவேளை உணவுக்கு வந்து விடுங்கள். அந்த ஒருவேளை உணவை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எது வரைக்கும்? உங்கள் உடல் இழைக்கின்ற வரைக்கும். படிப்படியாக உடல் வந்து கழிவுகள் இருக்கிற உடலை இழைத்து வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்குள் உங்கள் உடல் எடை இழைப்பது நின்று விடும். அப்படி என்றால் உங்கள் உடல் பரிசுத்தமாகிவிட்டது என்று பொருள். அதன் பிறகுதான் நீங்கள் முழு உபவாசம் இருக்க வேண்டும். இப்ப அரைகுறை உபவாசம். என்னது? நன்கு சுத்தமாகி எந்த நோயும் இல்லைன்னு இதை ப்ரூஃப் ஆயிடுச்சு உங்களுக்கு. பிளட் செக் எத்தனை தடவை பிளட் செக் பண்ணாலும் பிளட் பியூரா இருக்குன்னு சொல்லணும். உங்க மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்க ஆன்மா ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3 ஏற்றுக்கொள்ளணும். அந்த உயிர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் ஒப்புதல் தர வேண்டும், உடல் ஒப்புதல். அது என்ன அர்த்தம் தெரியும்னா, பிசிக்கலி கரெக்டா இருக்கணும், மென்டலி கரெக்டா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலி கரெக்டா இருக்கணும். தெய்வம் உள்ளே இருக்கிறது என்று உங்களோட ஆற்றல் எனக்கு இருக்கிறது, எனக்கு என் உயிர் என் உடல் விட்டு போகாது. ஏனென்று சொன்னால் நான் நன்கு சுத்தப்படுத்தி விட்டேன். நன்கு சுத்தமான உடலுக்கு எந்த இயற்கையும் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை ஆணையிட முடியாது. அதாவது நோன்பாளிகளுக்கு எதிராக எந்த தீய ஆணைகளும் பிறப்பிக்க முடியாதுன்னு எல்லா வேதங்களும் சொல்லுகிறது. நோன்பாளிகளுக்கு கட்டளையிட முடியாது. நோன்பு விரதம் இருக்கிறவனுக்கு எந்த சாபம் இட முடியாது. விரதம் இருக்கிறவனுக்கு வந்து ஆமா எந்த சாபமும் படிக்காது. நீங்க ஆகாரத்தை இப்ப புரியுதா உங்களுக்கு? பைபிள்லயே இருக்கு. நம்ம பைபிள் ஒண்ணு இருக்குது, படிச்சு காட்டுட்டா? பைபிள் ஒரு ஆதாரம் காட்டுட்டான்னு கேக்குறேன். பைபிள்ல ஒரு ஆதாரம் காட்டுட்டா? சும்மா பொழுதுபோக்கா பாருங்க. அது அந்த ஆதாரத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்த ஆதாரத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம்.
அந்த பேஜ் சொல்லிடுறேன், புரியுதா? இது பாரு, இது இது ஒரு சின்ன இது வந்து ஒரு சின்ன புத்தகம், ஒரு 15 பக்கம் உள்ள ஒரு புத்தகம். இதுக்கு பேரு தேவ ஏற்பாடுன்னு பேரு. என்னது? தேவ ஏற்பாடு, ஒரு சின்ன புத்தகம். இது சென்னையில பிரிண்ட் ஆகுது, தமிழ்நாட்டுல பிரிண்ட் ஆகுது. இதுல இதுல வந்து நான் தற்செயலா படிக்கிறப்போ இங்க பாருங்க, தற்செயலா படிக்கிறேன். இது வந்து நூலகத்துக்கு போறேன் இல்லையா, நூலகத்துக்கு போறப்ப கண்டதெல்லாம் படிப்பேன். அப்ப படிக்கிறப்ப என் கண்ணில் சிக்கிருச்சு இது. நான் எல்லாம் படிக்கிறேன், இது டக்குன்னு எப்ப படிச்சது தெரியுங்களா? 2000 டேட் போட்டிருக்கேன் பாருங்க. ம். சரி, அதுல சரி, அதுல இந்த புத்தகத்துல சில கேள்விகள் கேட்கறாங்க. இது வந்து ஒரு மாத செஞ்சிகை, சும்மா ஒரு மாத செஞ்சிகை, சின்ன சின்ன கேள்வி கேட்பான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல அவன் கேட்கறான் ஒரு கேள்வி, பைபிள்ல இப்படி ஒரு வாசகம் இருக்கு, இனியும் மறிக்க மாட்டார்கள், அதன் பொருள் என்னன்னு கேட்கறான். அவங்க சாக மாட்டாங்களே, அது என்ன அர்த்தம்னு கேட்கறான். பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு, இனி அவங்க சாக மாட்டாங்க, இதன் அர்த்தம் என்னன்னு கேட்கறான். அதுக்கு பதில் அவன் சொல்லிட்டான். ஆமா, அது எங்க வருது தெரியுமா? பாருங்க, லூகாஸ் 20:36. லூகாஸ் 20:36. 20வது அத்தியாயம் 36வது பாடல தெளிவாட்டிக்கிறான். என்னன்னா, அவர்கள் இனியும் மறிக்க மாட்டார்கள், அவர்கள் இனியும் மறிக்க மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருப்பார்கள். இனியும் அவர் சாக மாட்டார்கள், அவர் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்ப தேவதூதனுக்கு சமமாக இருப்பார்கள், தேவதூதனுக்கு சமமாக இருப்பார்கள், தேவனுக்கு பிள்ளைகளாகவும் இருப்பார்கள், சமமாகவும் இருப்பார்கள் என்பதின் அர்த்தம் என்ன? அவர்கள் எல்லோரும் சாவாமை உடையவர்களா? என்ன, அவங்கள யாருமே சாகவே மாட்டாங்களா? ஆம், அவர்கள் என்றும் மரிப்பதில்லை. அவர்கள் யார்? அவருடைய பழக்க வழக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. அவர்கள் யார்? அவங்க தேவனுக்கு சமமாய் இருப்பார்கள், உயிர்த்தெழுதலின் பிள்ளையாக இருப்பார்கள், அவர்கள் மறிக்கவும் மாட்டார்கள். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? அப்படிதான் அவங்க பழக்கம் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப கேட்கறவங்க சொல்றான், இது அவர்களுக்கு சாவாமை உண்டு என அர்த்தம் கொடுக்கவில்லை. சாவாமை உண்டு என்று சொல்லவில்லை, சாவாமை இல்லை என்றுதான் சொல்கிறது. சாவாமை உண்டு என்று சொல்லவில்லை, சாவாமை இல்லை என்று பொருள் இருக்கிறது, அர்த்தம் கொடுக்கவில்லை. இதற்கு ஆங்கிலத்தில் நெய்தர் கேன் they die anymore, அவர்கள் என்றும் மரிப்பதில்லை. ஆங்கிலத்தில் வேற சொல்லிட்டான், நெய்தர் கேன் they die anymore, எப்பொழுதும் அவர் சாவதில்லை என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி அவர்கள் இனி சாக முடியாது, அதன்படி இனி சாக முடியாது. அதுக்கு சொல்றான் எது? லூகாஸ் 20:36. லூகாஸ் எழுதி வச்சுக்கங்க, லூகாஸ் 20:36. சரியா? சரி, இனி அவர்கள் மறிக்க முடியாது என கொள்ளலாம். இது சிறு மந்தையா இருக்கும், சிறு மந்தையர்களுக்கு மட்டும் பொருந்தும், சிறு மந்தை கூட்டம்னு பேரு. மைனாரிட்டி அண்ட் மைனாரிட்டி 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 மைனாரிட்டி. அப்ப கோடியில 2 பேர்த்துக்கு அர்த்தம். யாரே? நாம தான் அது. சரியா? அந்த கோடியில 2 பேர் தான் நாமம். சரியா? சரி, தங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருப்பார்கள், அவர்கள் சிறு கூட்டத்தா இருப்பாங்க. சிறுன கூட்டம் என்ன? மைனாரிட்டி. 10 லட்சத்துல ஒரு ஆளு, கோடியில 2 பேர், கோடியில 2 பேர். அதைத்தான் அவன் சொல்றான், அவங்க சிறு மந்தை வகுப்பாருங்கிறான். சிறு மந்தை வகுப்பாருங்க. அவங்க யார் சிறு மந்தை வகுப்பு? பெருமந்தை கூட இல்லையா, பெருங்கூட்டத்தை சேர்ந்தவங்க அல்ல, அவங்க கடைசி சிறு மந்தைங்கிறான். அடிச்ச பாயிண்ட் அடிக்கிறான் பாருங்க இடத்துல. இதுதான் எனக்கு பிடிச்சது. அப்ப மைனாரிட்டி நாம யாரு? இந்த கிளீன் பண்றவன் மலேசியால நீங்க ஒருத்தர் தானே. இதன்படி அவர்கள் இனி மறிக்க முடியாது என கொள்ளலாம். சிறுமந்தை வகுப்பார் தங்கள் உயிர் தேடுதலில் சாவாமையும் தெய்வீக தன்மையும் பெற்றனர். பூரணத்துக்கு தூக்கி கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். என்னதே? நித்திய ஜீவனை பெறுகிறார்கள்.
அங்க அடுத்த நித்திய ஜீவனை பெறுகிற அது கீழே ஒரு வாக்கியம் போட்டு அப்ப மர நேடி அடிக்கிறான் பாருங்க. நித்திய ஜீவனை பெறுகிறார்கள் அப்பொழுது இருக்கும் பரிபூரணமான சூழலில். அப்ப நித்திய ஜீவனை பெறுறாங்க, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. அது அழகா பதில் சொல்ற பாருங்க. அப்பொழுது இருக்கும் பூரணமான சூழலில் ஜீவனை தக்க வைத்துக் கொண்டு இருக்கும் ஆகாரமானது. அப்ப இந்த ஜீவனை தக்க வைத்துக் கொள்கிற ஆகாரமானது பரிசுத்த நீரையும் பரிசுத்த காற்றையும் மட்டும் அருந்துவார்கள் அடிச்சுட்டான். அவர்களுடைய ஆகாரம் என்ன? பரிசுத்த இதுதான் டாக்டர் சாமியல் சொல்றாரு, ரிச்சர்ட் சாமியல் சொல்றாரு. ரிச்சர்ட் சாமியல் சொல்லுவதும் பைபிள்ல லூகாஸ் 20:36 சொல்லுவது ரெண்டு மேட்ச் ஆகுது. எங்க மேட்ச் ஆகுது? 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இயேசுநாதர் 2000 ஆண்டுக்கு வச்சுக்கலாம். அப்ப 2000 ஆண்டுக்குள்ள சொல்லப்பட்ட அந்த இருக்கிற விஷயம் இப்ப 2024 உங்கள்கிட்ட பேசுறான். அப்ப 2024 ஆண்டுக்கு அப்புறம் மறுபடியும் பேசுறான். நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆகாரம் என்பது பரிசுத்த நீரும் பரிசுத்த காற்றும். அதுக்கப்புறம் எழுதுறான், பரிசுத்த நீரும் காற்றும் போன்றவைகளோடு பூரணமான கீழ்ப்படுதலான அந்த நீரையும் காற்றை மட்டும் அருந்துகின்ற பொழுது அவங்க தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறார்கள். யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளையாக தேவன் குமாரர்கள் என்ற ரீதி, அவர்கள் தேவர்கள் குமார்கள் என்ற ரீதியில், அந்த முறையில் தேவனுடைய குழந்தையான முறையில் ரீதியில் அவர்கள் எந்த ஒரு சாவுக்கும் காரணம் இல்லாமல் இருப்பது காரணத்தால் எந்த ஒரு சாவுக்கும் காரணம் இல்லைன்ட்டாங்க. எந்த ஒரு சாவுக்கும் அவங்க காரணமாக இருக்க முடியாது. எந்த ஒரு சாவுக்கு ஏதுவானவர்களாகவும் மரணத்தை எடுத்து செல்ல முடியாது. ஆகவே மரணத்தை எடுத்து செல்ல முடியாது. அப்படி தூய காற்றையும் தூரனை அருந்து செல்லும் பொழுது அவருக்கு மரணத்தை விதிக்க முடியாது, மரணத்தை அவர்கள் எடுத்து செல்ல முடியாது. அப்ப சோறு திங்கிறவனுக்கு மரணத்தை, அப்ப சோறு சாதாரண உணவு சாப்பிட்றவன் மரணத்தை எடுத்துட்டு போறான்னு அர்த்தம். மரணத்தை கையில வச்சுக்கிறான், சாவுக்கு உள்ளே வச்சுக்கலாம், சாவன்னு வச்சுக்க உள்ளே வச்சுக்கிறான். காற்றை நீரையும் அருந்துகிறவங்க மரணத்தை எடுத்துட்டு போறது இல்ல, அதை காற்று நீரை விட்டு போட்டு சாதாரண உணவு திங்கிறவன் மரணத்தை வச்சுக்கிறான்னு அர்த்தம். மரணம் ரெடியா இருக்கு, சாவு ரெடியா உட்காந்து இருக்குது. என்னது? அப்ப நீங்க எந்த வகை என்று நீங்கள் எந்த வகை என்று முடிவுகள், அதைத்தான் திருவள்ளுவர். சரியா? அப்ப மரணத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. ஆகவே அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். இது அவர்கள் பாவம் செய்தால், அதுக்கப்புறம் சொல்றான், இது அவர்கள் பாவம் செய்தால் தேவனால் அவர்களை அழிக்க இயலாது என பொருள் கொள்ளவில்லை. அவரால் அவர்களை அழிக்க முடியும், ஆனால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். இப்ப நான் பாவம் செஞ்சேன்னு வச்சுக்கங்க, இப்ப நிறைய இந்த மாதிரி சுத்தமா வந்துட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கங்க, தேவர் அழிப்பாரு. ஆனால் இந்த மாதிரி சுத்தமானவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அப்ப பாவம் செஞ்ச என்னத்த? இந்த உணவு தான் பாவம்னு சொல்ற. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம்னாவே ஆகாரம் தின்னால் மரணம் வரும்னு எழுதியிருக்கணும். என்னது? இங்க எழுதுக்கலாம் பாக்கலாம், இப்ப எழுதுக்கலாம் பாக்கலாம். அதைய மொத்த சர்ச்சையும் மூடிட்டு போயிடுவாங்க, மொத்த சர்ச்சையும். ஆனா ஆதாரம் இருக்கு. அப்ப காற்றை நீரையும் அருந்துகின்ற போது மரணம் வருவதில்லை. அப்ப காற்றை நீரை விட்டு போட்டு ஆகாரத்தை சாப்பிட்டா மரணம் வருது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்ற மாதிரி உணவின் சம்பளம் மரணம் என்று சொல்ல வேண்டும். உணவு சாப்பிட்டால் பாவம் சேரி விடுகிறது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை காட்டிலும் உணவின் சம்பளம் மரணம் என்று எழுத வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இருந்துட்டு போட்டோம், எனவே நாம திருந்திக்க வேண்டியதுதான். நாம அதையே நம்ம கை வைக்கணும். நமக்கு புத்தி வேணும். அதை எப்பொருள் யார் யாரைய கேட்கணும்? ஆமா, பைபிள் இருக்கிறவங்க இருந்துட்டு போட்டு நாம ஏன் கவலைப்படணும்? அவன் சொல்லிட்டேன், நமக்கு தேவையான பாயிண்ட் தானே. பைபிள் நாமளா எழுதுனா யாரோ தொகுத்து வச்சாங்க, விஷயம் புரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அதனால அப்படியே இருக்கட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும், பழையன கழிதலும் புதியன புகுதலும். நன்றி. புகுதலும். நன்றி.